Today I would like to speak about a vaccine preventable infection called mumps. Mumps என்கிறது அம்மங்கட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம ஊரில் இட் இஸ் வெரி காமன். லாஸ்ட் 2 இயர்ஸாக நிறைய சில்ட்ரன் இந்த டிசீஸ்னால் எஃபெக்ட் ஆகுறாங்க. இது ஒரு வேக்சினால் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் தான். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா யூஸ்வலாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன்ஸ், வாயிலேருந்து வர செக்ரீஷன்ஸ் வழியாக தான் ஸ்ப்ரெட் ஆகுறது. சில்ட்ரனில் ரொம்ப காமனாக வருது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, சோஷியல் கேதரிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியராக ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்துச்சுன்னா சலைவரி கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும், ஃபீவர், வாமிட்டிங், பாடி பெயின் இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீஷர்ஸ், ஃபிட்ஸ் வரலாம். அவங்களோட கொனாட்ஸ், டெஸ்டிஸ், ஓவரிஸ் இதெல்லாம் ஸ்வெல்லிங் வரலாம். ஸோ இதெல்லாம் இந்த மம்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ். ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஒரு 5 to 10 days இந்த இன்ஃபெக்ஷன் தானாக நம்ம பாடிக்குள்ளாடி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்டு இட் வில் ரிசால்வ் பை இட்ஸ் ஓன், தானாகவே போயிடும். எந்த மெடிசின் கொடுத்தும் எஃபெக்ட் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு ஹைட்ரேட் பண்ணணும், நிறைய தண்ணி கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் சூப்ஸ் நிறைய கொடுக்கணும், ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் பேராசிட்டமால், கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங்னால கொஞ்சம் பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அதனால பேராசிட்டமால் கொடுக்கலாம். ஸோ மெயின் திங் என்னென்னா, இது ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ். வேக்சின்ஸ் இருக்குது. மம்ஸுக்கு தடுப்பூசி இருக்குது. எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் எம்எம்ஆர்னு வேக்சின் போடுறாங்க. 9 months, 15 months அண்ட் 5 yearsல 3 டோஸஸாக இந்த வேக்சின் போடுறாங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா அப்படின்னு சொல்கிற தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கணும். கவர்மெண்ட்டில் போடுற ஷெட்யூலில் மீசல்ஸ், ருபெல்லா இருக்குது, ஆனால் அம்மங்கட்டுக்குள்ளே தடுப்பூசி கிடையாது. தேங்க்யூ.